Hi friends, நான் உங்க ட்ரெண்டிங் தமிழ் கோபி. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம சேனல்ல ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் சம்பந்தமான தொடர் அப்டேட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். அதே போல ஏஇஇ அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அதற்கான ஸ்லாட் புக்கிங் வந்து இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. பிப்ரவரி 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி நடக்க போகுது. நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும், ஏஇஇ எக்ஸாமா அப்படின்னா என்ன, எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதாவது அமிர்த விஸ்வ வித்யாபீடம் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல இருக்கு. ஒரு தலைசிறந்த யூனிவர்சிட்டி. இதுக்குள்ள போய் நீங்க இன்ஜினியரிங் படிக்கணும்னா ஏஇஇ எக்ஸாம் எழுதணும். இதற்கான அப்ளிகேஷன் எப்பயோ ஓபன் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் இப்ப நடக்க போது. அதற்கு வந்து நீங்க எக்ஸாம் எழுத போற தேர்வு மையத்தை வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு பிப்ரவரி 1, 2, 3 இந்த தேதியில எக்ஸாம் நடக்கிறனால ஸ்லாட் புக்கிங் இப்ப ஓப்பன் ஆகி நடந்துட்டு இருக்கு. இதற்கான கடைசி ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து ஜனவரி 25ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. நீங்க இது வரைக்கும் அப்ளை பண்ணா கூட அப்ளை பண்ணலாம். அதற்கான ஃபுல் சப்போர்ட்டையும் நம்ம சேனல்ல இருந்து உங்களுக்கு கொடுக்க போறோம். வாங்க இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவதுங்க, நீங்க வீடியோக்குள்ள வந்திருக்கீங்கல்ல, நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க 2025ல நீங்க என்னென்னலாம் படிக்கணுமோ, 12ஆம் வகுப்பு முடித்து விட்டு என்னென்னலாம் படிக்கணுமோ எல்லா சம்பந்தப்பட்ட அப்டேட்டும் அதில் நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க வந்த விஷயம் என்ன, அமிர்த விஸ்வ வித்யாபீடத்தில் இந்த ஏஇஇ அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து நடக்க போகுது. இதில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 நடத்துறாங்க. 2 ஃபேஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எழுதலாம். ஃபேஸ் 1க்கான அப்ளிகேஷன் ஜனவரி 25ஆம் தேதியோட க்ளோஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டாக இப்போ போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது கரெக்டாக சொல்ல போகணுன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படிங்கிறத நீங்களே ஸ்லாட் வந்து புக் பண்ணணும். அதாவது 8:30 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஒரு ஸ்லாட்டு, 12 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் ஒரு ஸ்லாட்டு, 3:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒரு ஸ்லாட்டு. இதில் எதில் வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி எனக்கு புக் பண்ண தெரியல, எனக்கு எதுவுமே தெரியலைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இன்னும் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும், நான் வந்து ஃபேஸ் 1 எக்ஸாமே மறந்துட்டேன் சார், அப்ளை பண்ணுறதுக்கு மறந்துட்டேன், இந்த 2 நாள் தான் இருக்குது, ஜனவரி 25ஆம் தேதியோட நான் மறந்துட்டேன், நான் ஃபேஸ் 2 எக்ஸாம் எழுதலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எழுதலாம். ஸோ அதற்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் மாதம் தான் நடக்கும். உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் 12th படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு பப்ளிக் எக்ஸாம்லாம் முடிஞ்ச பிறகு தான் நடக்கும். நீங்கள் ஃபேஸ் 1ல சரியாக ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் கூட இருந்தீங்கன்னா ஃபேஸ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி இதுக்குள்ளே இன்ஜினியரிங் படிக்க போகலாம். கிட்டத்தட்ட 7 கேம்பஸ் இருக்குங்க. 7 கேம்பஸ் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது அமிர்தபுரி, அமராவதி, பெங்களூரு, சென்னை, ஃபரிதாபாத், நாகர்கோயில்னு 7 கேம்பஸ் இருக்குது. இதில் கோயம்புத்தூர் கேம்பஸ் தான் ரொம்ப ஃபேமஸான கேம்பஸ்ஸு. இங்கே எப்படி அட்மிஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க ஏஇஇ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்கல்ல, இந்த ஸ்கோர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் வரும். இதில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ரெண்டையுமே கன்சிடர் பண்ணி ஏஇஇ எக்ஸாம் மார்க்கை வச்சும் இங்கே வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன் நடக்குது. அதே போல் ஜேஇ மெயின்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஜேஇ மெயின்ஸில் பர்சன்டேஜ் கூட எடுத்திருந்தீங்கன்னு வச்சிங்களேன், ஏஇஇ எழுதுகிற பர்சன்டேஜை விட ஜேஇ மெயின்ஸில் பர்சன்டேஜ் கூட எடுத்திருந்தீங்கன்னா அதை பொறுத்து எதில் அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க் எடுத்துக்கிடுவாங்க. நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் எப்போங்க ஜேஇ மெயின்ஸ் மார்க்கோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செஷனோட ரிசல்ட் வந்து பிப்ரவரி 12ஆம் தேதி வெளியாக போகுது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளேயே டேஷ்போர்டு ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணாங்கன்னா அதில் போய் நீங்கள் உங்களுடைய ஸ்கோரை வந்து கொடுத்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸ் ஸ்கோர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதன் அடிப்படையில் உங்களுக்கு சீட்டு கொடுக்கப்படும். இல்லை ஏஇஇ மார்க் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதன் அடிப்படையில் சீட்டு கொடுக்கப்படும். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஏஇஇ ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரேங்க் கொடுப்பாங்க. அந்த ரேங்கின் அடிப்படையில் தான் உங்களுக்கு சீட்டு வழங்கப்படும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில் இந்த அமிர்த விஸ்வ வித்யாபீடத்தில் இன்ஜினியரிங் வந்து படிக்கணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்கப்படுது. 2 வகையில் வந்து அட்மிஷன் நடக்குது. ஒன்று ஸ்காலர்ஷிப், இன்னொன்று நான் ஸ்காலர்ஷிப். ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மினிமம் அதாவது வந்து ஸ்லாப், ஃபர்ஸ்ட் ஸ்லாப், செகண்ட் ஸ்லாப், தேர்ட் ஸ்லாப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் எந்த ரேங்க் நல்ல அதிகமான ரேங்க் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லேயே சீட் இங்கே கிடைக்கும். எனக்கு ஸ்காலர்ஷிப்லாம் வேணாம், எனக்கு நான் ஸ்காலர்ஷிப்பே போதும், அதாவது நான் 12th வந்து நான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் பயங்கரமாக மார்க் எடுத்திருக்கேன்,
அப்படின்னா இப்போ ஒரு மினிமம் நம்மளுடைய இன்ஜினியரிங் கவுன்சிலிங்னா நமக்கு வந்து இப்போ நீங்கள் உங்களுடைய இன்ஜினியரிங் கட் ஆஃப் மினிமம் எனக்கு ஒரு 190க்கு மேலே வருது, நான் ஜேஇ மெயின்ஸு அதுக்கப்புறம் ஏட்ரிபிள் எக்ஸாம் எழுதியிருக்கேன், ஆனால் அதில் ஒழுங்காக ஸ்கோர் பண்ணல, ஆனால் என்னுடைய 12th மார்க் வந்து நல்லா இருக்குன்னா நீங்கள் நான் ஸ்காலர்ஷிப் வழியாக போகலாம். ஆனால் அதுக்கு எவ்வளோ ரூபாய் செலவாகுனா 5 லட்சத்துக்கு மேலே செலவாகும். ஃபீஸை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் தான். இந்த கல்லூரியில் கொஞ்சம் கூட தான், ஆனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதிரி ஃபீஸு, 2ஆவது வருஷத்துக்கு வேற மாதிரி ஃபீஸு, 3ஆவது வருஷத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் கரெக்டாக சிஜிபி எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஒரு கல்லூரியில் படிக்கும் போது ஒரு செமஸ்டருக்கும் ஒரு சிஜிபி நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேயும் மாறும். நீங்கள் அரியர் வச்சுட்டீங்கன்னா அப்புறம் செகண்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வேற மாதிரி மாறும். இதெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேற எதுவும் உதவி தேவைப்பட்டா இந்த அமிர்தா விஸ்வ வித்யாபீடத்தில் படிக்கணும், இதை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியலைன்னா எனக்கு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை நான் இது வரைக்கும் ஃபேஸ் 1க்கு நான் அப்ளை பண்ணல, ஃபேஸ் 2க்கு நான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நம்மளே அப்ளை பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். முழுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மெயினான மேட்ரு என்னன்னா, இந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும்னா இங்கே வந்து சிலபஸ், அந்த சிலபஸ் எப்படி ஏட்ரிபிள் எக்ஸாம்னு சொல்கிறீங்க, அதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு வந்து தனியாக வந்து அவங்க சிலபஸ் இப்போ வந்து அந்த ஹேண்ட் புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹேண்ட் புக்கில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்கப்படுதுன்னு நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக சொல்ல போனால் 150 நிமிஷம் அந்த எக்ஸாமு, கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் சிபிடி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். இப்போ எப்படி ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்களோ அதே போல தான். அதே போல் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின், ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின், கெமிஸ்ட்ரி வந்து 25 கொஸ்டின், இங்கிலீஷ் வந்து 5 கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து 100 கொஸ்டின் வருது, ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு. நீங்கள் தப்பாக எழுதுனீங்கன்னா 1 மார்க் வந்து மைனஸு, கிட்டத்தட்ட 300 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் படிக்கணும்னா அந்த ஹேண்ட் புக்கில் சிலபஸ் இருக்குது. அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் கூகுளில் போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி படிங்க. அந்த பிடிஎஃப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் மறந்துடாமல் என்ன பண்ணணும், நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும். இன்னும் ரொம்ப முக்கியமாக இவங்க வாரம் இந்த அமிர்த விஸ்வ வித்யாபீடம்ங்கிறவங்க வெள்ளிக்கிழமை இந்த யூனிவர்சிட்டியிலேருந்து வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ்லாம் எடுக்கிறாங்க. ஸோ எப்படி இந்த எக்ஸாம் எதிர்கொள்றதுங்கிறதுக்கான கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஸோ சண்டே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட்டு, எப்படி எக்ஸாமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டன் பண்ணுறது, எப்படி கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் மார்க் டெஸ்ட்டு கூட அட்டன் பண்ணலாம். ஃப்ரைடே கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் தனியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதை பற்றியெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது அமிர்த விஸ்வ வித்யாபீடம்ங்கிறது விஐடியை விட பெரிய கல்லூரியாக பார்க்கப்படுது. ஏன்னா ஓவரால் ரேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்திய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 18வது இடத்துல இருக்குது. அதாவது வந்து நம்ம தமிழ்நாட்டு லெவலில் 2வது இடத்துல இருக்குது. நம்ம ஐஐடிக்கு அப்புறம் இந்த கல்லூரி தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டாலும் கேளுங்க. ஸ்லாட் புக்கிங் இந்த ஃபேஸ் 1 முடிஞ்ச பிறகு ஃபேஸ் 2 நடக்கும். ஃபேஸ் 2க்கான ஏன்னா வந்து நிறைய பேர் ஃபேஸ் 1 மறந்துருப்பீங்க. சரி ஃபேஸ் 1 நீங்கள் அப்ளை பண்ணி ஒழுங்காக ஸ்டடி பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு நல்லா ஸ்டடி பண்ணலாம். கொஞ்ச நாளில் நம்ம சேனலில் உங்களுக்கு இந்த ஏட்ரிபிள் அப்படிங்கிற எக்ஸாமுக்கான கோச்சிங் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அந்த கோச்சிங்கில் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகி இந்த எக்ஸாமை 2வது ஃபேஸில் பயங்கரமாக எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறத இப்போ தெளிவுபடுத்திக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்காக நம்ம சேனல் மாணவர்களுக்கான சேனல். மாணவர்கள் ஒரு நல்ல கல்லூரியில் போய் சேரும் வரை நம்ம சேனல் தொடர்ந்து உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கும். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ வெரி மச். பாய் டிடிஜிஎஸ். தேங்க்யூ. பாய்.